Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி 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 நன்றி. காக்கும் கரங்கள் உனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் காத்திடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் காத்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நல்ல காலை வேலைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு சொல்கிறேன். கடந்த 5 மாதங்களையும் கர்த்தர் காப்பாற்றி நம்மை நடத்தி 6வது மாதத்திலே தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. சாட்சிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தருக்கு அல்லேலூயா அல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு மகிமை. நாளை வேளையில் கருணையாக கர்த்தரை ஆராதிக்க ஆராதனை மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் பேசுகிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் எப்படி வேணாலும் பேசுவார். பாடல்ல பேசுவார், ஆராதனையில பேசுவார், சாட்சியில பேசுவார், செய்தியில பேசுவார், எதுல வேணாலும் கர்த்தர் பேசுவார். நான் விசுவாசித்த காலத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட அதன் மூலமாய் கர்த்தர் பேசியிருக்கார். பாடல் வழியாக கர்த்தர் பேசியிருக்கார், ஆராதனை வழியாக கர்த்தர் பேசியிருக்கார். அதனால தேவன் பேசும் பொழுது அல்லேலூயா நம்மோடு கூட பேசும் பொழுது அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகும். அது ஏற்றதா இருக்கும், அது நமக்கு ஆறுதலா இருக்கும், அந்த கண்ணீரை குறைக்க முடியாதா இருக்கும். நீங்க சமாதானத்தோடு வீட்டுக்கு போவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தன்னுடைய வேதத்தை நாம் தியானிப்போம். இன்னைக்கு காலையில தேவன் ஒரு செய்தியை கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் திடீரென்று சொல்லி எலக்ட்ரிஷியன் வந்துவிட்டார். சாயந்தரம் அந்த வேலைகளை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, வயர் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்களை அவங்களுக்கு தேவைப்பட்டதை வாங்கி கொடுக்கறது. 2வது ஹிந்தி ஊழியம் நம்ம சபையிலே நடக்கிறது. அந்த ஹிந்தி பாஸ்டரே நம்முடைய கேட்டுக்கு அழகாக அந்த கடல் பிரயாணம் அழகாக அடிச்சு கொடுத்தார். அந்த கம்பெனியிலேருந்து அது வந்ததுனால ரொம்ப லைட்டாக இருந்தது, துருப்பிடிக்க ஆரம்பிச்சு கேட்குறேன். அதை சொன்ன உடனே அவர் அதை அந்த காரியத்தை செய்து முடித்தார். அவருக்காக ஊழியத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து சபையினுடைய விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படும்படி, நன்மைகளை பெற்று சாட்சியாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உண்மையாகவும் கிருபையாகவும் கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம்.
பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நாம் கண்களை மூடி இந்த வசனத்தோடு கர்த்தர் நம்மோடு பேசும்படி செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீர். பரலோகத்திலிருந்து ராஜா நீர் பேசுகிறோம். உங்கள் சத்தத்தை கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுவதானால் அது எங்கள் இருதயத்திற்கு ஆறுதல். நீர் பேசுவீரானால் அது எங்கள் இருதயத்திற்கு சமாதானம். நீர் பேசுவீரானால் அந்த வார்த்தையின் சத்தம் எங்களுக்கு ஜீவன் பலனமாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த கால வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் இடைபெறுவீராக, பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். நேற்று தினத்திலே ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை குறித்து நான் பேசலாம் என்று சொல்லி நினைத்த பொழுது காலையில் ஜெபித்து முடிந்த பிறகு இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 55:28 அந்த வசனத்தை கொடுத்தார். இதை குறித்து நீ பேசு என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகளும் அவருடைய வழிகளும் அல்ல. எப்படி பூமிக்கு வானம் உயர்ந்ததாக இருக்கிறதோ அதுபோல அவருடைய வழிகளும் நினைவுகளும் இருக்கிறதா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்திலே வாசிக்கிறோம், நாகூம் புஸ்தகத்தில். அது செய்தி அல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வழிகள் சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றோம், காற்று எப்படி வீசணும், திடீர்னு எந்த திசையில் வரும் தெரியாது. அதுபோல கர்த்தருடைய வழிகள் இருக்கிறதா. நம்முடைய மூளை அறிவு நம்ம அவரை ஒரு அறிவு கொஞ்சம் தான், ஆனால் வானளவு அவருடைய அறிவு பெரியதாக இருக்கிறது. ஒரு அறிவை சொல்லலாம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையாக கர்த்தருடைய வசனத்தை நாம் நம்புவோம். ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், இந்த வசனத்தை சொல்லுவோமா? எல்லாரும் பைபிளை பார்த்து இந்த வசனத்தை படிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. சொல்ற நீதிமான் என்கிற அந்த இடத்துல உங்க பேரை நீங்க போட்டு வாசிக்கலாம். இன்னொரு முறை கூட வாசிக்கலாமா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் சுரேஷை ஆதரிப்பார். சுரேஷை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நம்மை தள்ளாட விட மாட்டார். தள்ளாடுகிறது போல சூழ்நிலைகள் ஏற்படலாம், ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை தாங்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய கடைசி பாகத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் வாசிக்கலாம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கின்றார். ஆக நீதிமானை ஒருபோதும் தள்ளாட
விடவே மாட்டார், விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். அல்லேலூயா. யார் தள்ளாடுவா? யார் தள்ளாடுவா? வாஸ்தவமா கரெக்டா ஆக்ஷன்ல சொல்லிட்டாங்க. ஆக்ஷன். குடிகாரன் என்ன பண்ணுவாங்க? குடிச்சிட்டு ஆமா நான் ஸ்டெடியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் பார்த்தா ஆடுவார், உழுந்து கிடப்பார். ஆனால் நான் ஸ்டெடியா இருக்கிறேன்னு சொல்லுவார். யார் தள்ளாடுற? நீ தான் தள்ளாடுற. சொல்லுறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த குடி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏலி ஒரு வார்த்தை சொல்றார். அது 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே அது இருக்கிறது. 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. ஒரே வார்த்தை, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடியை கெடுக்கொண்டு அதிலே தான் புதைச்சிருவான். குடியை கெடுக்கும். அது எல்லாத்தையும் கெடுக்கும். உன்னை கெடுக்குது, குடும்பத்தை கெடுக்குது, உன் தொழிலை கெடுக்குது, வியாபாரத்தை கெடுக்குது. எல்லாத்தையும் தான் அது என்ன பண்ணுது? கெடுக்குது. ஆனால் என்ன, கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக அது என்ன பண்ணுறாங்க? போய் குடிச்சிட்டு வராங்க. இல்லை, உனக்கு கொஞ்ச நேரம் சமாதானம் வேணுமா? சந்தோஷம்னா இல்லை, நிரந்தர சமாதானம் வேணுமா? இல்லையா? தேவனுக்கு சொல்ற அதே வசனத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அந்த ஏலி சொல்றாரு, அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட என்ன பண்ண போ. அந்த வசனத்துல வாசிக்கலாம். அதற்கு ஏலி, சமாதானத்துடைய போ, இஸ்ரவேலின் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி. ஆமென். உன் விண்ணப்பம் எதுப்பா? நீ என்ன கேட்கிற ஆண்டவர்கிட்ட, அதை கர்த்தர் கட்டளையிடுவா. ஏலி சொல்றாரு, அவன் மனசு கலங்கி இருக்கு. ஏலி சொல்றாரு, நீ சமாதானத்துடைய போ. அப்ப சமாதானம் எங்க இருக்கு அப்படின்னா தேவ சமூகத்தில் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப தேவ சமூகத்தில் வெகு நேரமாய் ஜெபித்து காத்து கொண்டிருந்தா அவளுக்கு கிடைச்சது கிஃப்ட். அவளுக்கு கிடைச்ச அந்த பலன் என்ன கேட்டா சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. குடி உனக்கு சமாதானத்தை கொடுக்காது, ஆனால் இயேசு உனக்கு நிரந்தர சமாதானத்தை அவர் தர வல்லவராக இருக்கின்றார். தேவனுக்கு மகிமை கொண்டவராக. இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்மை ஆதரித்து காக்கிற நம்முடைய தேவன் இயேசு. ஆமென் சொல்றாங்க. அல்லேலூயா. ஆதரிக்கிற கர்த்தர். இந்த உலகத்திலே ஆதரவற்ற பிள்ளைகளை அவர் ஆதரிப்பார். கைவிடப்பட்ட பிள்ளைகளை அவர் ஆதரிக்கிற தேவன். ஒன்றும் தெரியாம திக்கி திணறிக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை அவர் ஆதரிப்பார். யார் பாரம் சுமந்து பாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆதரிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ எப்படியெல்லாம் கர்த்தர் ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்திலே சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்றாரு,
இந்த வசனம் நல்லா நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை நாம் சொல்லுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க இயேசு கிட்ட நீங்க வாங்க என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நம்மை பார்த்து அன்று சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க இடத்துல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு இளைப்பாறுதலை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துல வந்து எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு இல்லையா? எத்தனையோ கவலைகள் இருக்குது. ஒன்று ரெண்டு சொல்ல முடியுமா? இல்லை. எத்தனையோ பாரங்கள், கவலைகள் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கவலைகள், பாரங்கள் இதெல்லாம் என்னன்னா அப்படின்னு கேட்டா, ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து சரீரத்தில் பலவீனமா இருப்பாங்க, ஒரு சிலருக்கு குடும்பத்திலே ஒரு சமாதானம் இருக்காது. நான் வீட்டுக்கு வந்தால் லேட்டாக வருவாங்க, என் குடும்பத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலை காணப்படும். வேறு சிலருக்கு வெளியில சத்துருக்கள் இருப்பாங்க. அவங்கள குறித்து ஒரு பாரம், இந்த பிரச்சனை எனக்கு ஆஃபீஸில் தீருமா அப்படின்னு சொல்லி ஒரு பாரம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு இந்த காலை வேளையில எப்படிப்பட்ட பாரத்தை சுமந்த, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆத்துமாவில் பாவ பாரம், சில பாவ பாரத்தை சுமந்து அப்படியே வேதனையோடு கூட இருப்பாங்க. இப்படி பல பாரங்களை உலக மனிதர்கள் சுமந்து கொண்டு போறாங்க. ஆனா நீ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரத்தை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சிலுவையிலே உனக்காக நான் ரத்தத்தை சிந்தி உன் பாரத்தை எல்லாம் நான் சுமந்து தீர்த்துட்டேன். நீ என்னை விசுவாசிப்பாயானா போதும், நீ என்னை நம்பினா போதும், நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய பாரங்களை நான் சுமத்திட்டதுனால உன் பாரங்களை எல்லாம் என்ன பண்ணுவேன், நீக்கி நீ எதிர்பார்க்கிற ஒரு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் இலவசமாய் நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இலவசமாய் கொடுக்கிற ஒரு கர்த்தர். இலவசம் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவது இல்லை. நான் சொல்லுவேன், ஆண்டவர் கிட்ட வரவங்களை ஆண்டவர் ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு, நீ எனக்கு தேவையா, போ, சீச்சி போ, வராத, நீ அசுத்த, எனக்கு பிடிக்காதவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, ஒதுக்க மாட்டார். சபையில வந்து யார் வேணாலும் வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க இன்னார் தான் வரணும். சோத்திரம். சில கம்யூனிட்டி இருக்கிறாங்க, அந்த கம்யூனிட்டி பீப்புள் மட்டும்தான் என்ன பண்ணணும், அங்கே வரணும். அப்படி சில நிபந்தனைகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய சபையில யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ சில பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா நான் இன்னும் குளிக்கலையா, எப்படியா சபைக்குள்ள நான் வரது அப்படின்னு சொல்லி கூட கேட்டுக்கிறாங்க. பரவாயில்ல, வா, வந்து ஜெபம் பண்ணிட்டு போ. அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. அடுத்த முறை எப்படி வருவாங்க, சுத்தபத்தமாக வருவாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் பிள்ளைங்களை விசேஷமா டேய் குளிடா 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 சொல்ல அப்படின்னு சொன்னா கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. கர்த்தருக்கு காலையில எழுந்திருச்சு சீக்கிரமா பல்ல வளைக்கி குளிச்சுட்டு எங்க வந்துடணும், சர்ச்சுக்கு வந்துடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் உட்காந்து தூங்கிட்டு அப்புறம் முகத்தை மட்டும் அலம்பிட்டு
என்ன பண்ணிக்கணும்? இருக்குன்னு ஏதோ ஒரு சட்டை மாட்டிக்கணும், அது அயன் பண்ணமா இல்லையா, சுருக்கமாக இருக்குதா, நல்லா இருக்குதா, அதுதான் சோதனம் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறமா வருவாங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். முதல் நாளே நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டும். ஏதோ சில பலவீனங்கள் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஆராதனைக்கு முதல் நாள் சனிக்கிழமையே நம்ம என்ன பண்ணணும்? எல்லா துணிமெல்லாம் அயன் பண்ணி பைபிள்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணி பாட்டில்லாம் எடுத்து, தண்ணி பாட்டில் அப்பதான் தேடணும். தண்ணி பாட்டில் அதெல்லாம் எல்லாம் பக்கமாக ரெடி பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயத்தத்தோடு சபைக்கு வரும் பொழுது நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நான் கேளுங்க. பாரத்தோடு வருகிற நம்முடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னிடத்துல வாங்க. என்னிடத்துல வாங்க, என்கிட்ட வாங்க. உனக்கு கடனா ஆண்டவர்கிட்ட வாங்க. உனக்கு பிரச்சனையா நீ ஆண்டவர்கிட்ட வாங்க. உனக்கு வேலை இல்லையா, பாரமா இருக்கா, வாங்க. திரும்ப நடக்கலையா, வாங்க. உங்களுக்கு என்ன பாரம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கம் டு மீ என்று சொல்றார். உனக்கு நான் இளைப்பாறுதலை நான் உனக்கு தருகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வரணும். வராம எனக்கு எல்லாம் கிடைச்சிடும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. சபைக்கு வரும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம செய்ய வேண்டியது நாம செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாரத்தை சுமந்து தீர்க்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆக ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருவாராக. மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் கண்டு வணங்கிறது வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். வெயில் மே மாசத்துல தான் வெயில் அடிக்கும். இப்போ மாறி ஜூன் மாசத்துல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. காலங்களெல்லாம் மாறிட்டு இருக்கு. இயேசு நம்ம மாறாத தேவனாக. அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்பட்டார்கள். ஓட்டுறதுக்கு அவர்கள் வருத்தப்படுகிறதை ஆண்டவர் கண்டார். அவங்க போட்டு ஓட்டுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. எனவே வாழ்க்கை என்கிறதான போட்டை ஓட்டுவதற்கு வருத்தத்தோடு ஓட்டுறோமா அல்லது சந்தோஷத்தோடு ஓட்டுறோமா? லைஃப், உங்களுடைய குடும்பம், வேலை, அதை நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க? சமாதானத்தோடு ஓட்டுறீங்களா? அப்போ உங்களுக்கு எல்லா இளைப்பாறுதலும் கிடைச்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த சமாதானம் இல்லாமல் பிரச்சனையோடு கூட தண்டு வலிக்கிறதுல வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உங்களை கண்ணோக்கி கர்த்தர் பார்த்து அவர்களை கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, இயேசுநாதர் வந்து எங்க நடந்தாரு?
தரையில் நடந்தாரா கடலில் நடந்தாரா? கடலில் நடக்க முடியுமா? தரையில் நடக்கலாம், கடலில் நடந்தாரு இருக்குது. அப்படின்னா பாருங்க, அவங்க கடல்ல இருந்தாலும் சரி, அது முடியாத அந்த தண்ணி மேல நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, அங்கேயும் இயேசு கடந்து வருவார். ஆமென் சொல்லுங்க. நீ எந்த இடத்துல கஷ்டப்படுற அது முக்கியம். நீ எந்த இடத்துல கஷ்டப்படுற அந்த இடத்தை கத்த பார்க்க, அவர்களை கண்டு அதை பார்க்கறாங்க. அந்த வருத்தப்படுகிறதை அவர்களை பார்த்து அவர் கை கட்டி சும்மா இருக்க போல. சும்மா இருந்தாரா? அவர் எங்கேயோ மலையில ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர் அவங்கள பார்த்தாரு அப்படின்னு சொல்ல அவங்க பார்க்கறாங்க. அண்ணாவர்களே, என்னை காண்கிறதே எல்ரோயி, என்னை காண்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. என்னை காண்ப சொல்லுங்க, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, அதிகாலையில் அவர்கள் பயப்படுறாங்க, எங்க மூழ்கி விடுவோமோ, அத்தனை பேரும் தனிக்குள்ள போயிடுவோமோ பயந்தாங்க. அங்க காப்பாற்றுறதுக்கு ஒரு மனிதன் வர முடியல, அங்க காப்பாற்றுறதுக்கு ஒரு சுக்கான் இல்லை கப்பலை நிறுத்தத்துக்கு, அங்க காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய கப்பல் வரல, ஒரு ஹெலிகாப்டர் வரல, ஒரு பிளேன் வரல. அங்க வந்தது யார் தெரியுமா? The right time. அங்க வந்தது யாரு கேட்டா, நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு. யாருமே வர முடியாத இடத்துக்கு இயேசு உன்னிடத்தில் வருவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை தலைமை சபையில ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க. அவங்க கிராம வழியாக நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படியே அந்தி சாஞ்சிருச்சு, சூரியன் மறைஞ்சிருச்சு, இருட்டு நிலைமை, இருட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அவசர அவசரமாக வேலையை வெளியே முடிச்சுட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும் பொழுது அந்த பாதையில் ஒரு பெரிய கிணறு இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். இருக்கு கத்திரிக்கு சொல்கிறோம். அவங்க போகிற அவசரத்தில் தவறு கீழே உள்ள விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு உள்ள முழுகுறாங்க. பெரிய கிணறு, அப்படியே உள்ள முழுகுறாங்க, மேலே வராங்க, உள்ள முழுகுறாங்க, மேலே வராங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு என்ன செய்ததுன்னு தெரியல. உடனே இயேசுவே இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டாங்களா, ஒரு கை வந்து அந்த தண்ணியிலிருந்து அவங்களை தூக்கி விட்டு வெளியே போட்டுச்சு. சரி, யாரோ அவங்களை வந்து காப்பாற்ற கூப்பிட்டுருவோம், யாராவது சத்தத்தை பார்த்து ஏன்னா வந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி பற்றி பார்த்தா யாருமே சாட்சி உண்மையான அந்த சாம்சன் ஐயா அந்த அம்மா போயிட்டு சாட்சி சொல்ல வச்சான். யாருமே வராத இடத்துக்கு இயேசு வருவா. நீ உருக்கமாய் கூப்பிடுகிற அந்த நிலையிலே இயேசு வந்து உன்னை ஆதரிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னை ஆதரிக்கிற கர்த்தர். எல்லா சூழ்நிலையிலும் உன்னை தப்புவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரண்டாவது பாருங்க, மோசேக்கு ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு. ஊழியக்காரருக்கு ஒரு பெரிய ஒரு பாரம் இருந்தது. அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டா,
6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்க அவங்கள நியாயம் விசாரிக்கிறதுலையும் அவங்களுடைய சின்னது நல்லது கெட்டது எல்லா காரியத்தையும் சுமப்பதிலையும் அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து மறு உத்தரவு வாங்கி அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுலையும் அவர் ஈடுபட்டு இருந்தார். எத்தனை பேர் மொத்தம் அப்படின்னு கேட்டால் அந்த ஜனங்க மொத்தம் 6 லட்சம் ஜனங்கள். அப்படின்னா பாருங்க, அவருக்கு டைமே இருக்கவே இருக்காது. சில நேரத்தில் சாப்பிட்றது கூட அவரால் முடிஞ்சிருக்காது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜனங்களை தேடி வந்துன்னே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நியாயத்தை சொல்லி தேவ சமூகத்தை விசாரிக்கிறது சொல்றது இப்படி அவர் செய்துட்டு இருந்தார். இது நம்ம யாத்திராகம புஸ்தகத்திலே 18வது அதிகாரம் அதிலே 17, 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது படிக்கலாம். அந்த மோசேயுடைய மாமனார் அவர் மோசே கிட்ட சொல்றாரு, நீர் உம்மோட இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவார்கள், நீயும் தொய்ந்து போவப்பா. நின்றுட்டே இருக்கிற ஜனங்களும் என்ன ஆவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. ஆக நீ என்ன செய்ய அப்படின்னா, இது உனக்கு மிகவும் பாரமான காரியம். இங்க ஒரு பாரம் இருக்கு. இந்த ஊழியக்காரருக்கு ஒரு பெரிய பாரம் இருக்குது. நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது என்று சொல்லி ஆலோசனை சொல்லுகிறார். ஒருவராய் செய்யறது கஷ்டம், உனக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த மாமனார் மருமகன் கிட்ட அந்த ஆலோசனையை சொல்றார். அல்லேலூயா, சொல்றேன். நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு நல்ல மாமனாராக இருப்பார். அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. பொதுவாக மாமனார் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என் பொண்ணை நல்லபடியாக வச்சு நீ என்ன பண்ணும், நீ காப்பாற்றணும், அதான் சொல்லுவாங்க. அதான் நினைக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நல்லபடியாக செய்ய, நல்லபடியாக வச்சுக்கிறாரா, விசாரிக்கிறாரா, அந்த கண்களெல்லாம் காப்பாற்றுறாரா, என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டுக்கு போனால் அதெல்லாம் கேட்பாங்க. அப்படி ஸ்தோத்திரம். இந்த மாமனார் பாருங்க, இவர் பொண்ணை மட்டும் பார்க்கல, மறுபடியும் அவர் பார்த்தார். ஆமே பார்த்தார். என்ன சொன்னாரு, நீ ஒருவனா விசாரிக்கிறது உனக்கு பெரிய பெரிய மிகவும் பாரமான காரியம் தான். அவருக்கு இருக்கிற பாரம் பாருங்க. மருமகன் கஷ்டப்படுறாரு, தனியாக கஷ்டப்படுறாரு, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி சொல்ற எல்லா மாமனாரும் மருமகன் மேலே ஒரு பிரியத்தையும் பாசத்தையும் காமிச்சாங்க. குடும்பத்தில் சண்டை வருமா? மாமனார் மருமகன், மாமியார் மருமகன் இப்படி இணைப்பிரியாமல் ஒற்றுமையா இருந்துட்டாங்கன்னு சொன்னா என்ன, சம்மதிக்கும் சண்டையே வராது. அல்லேலூயா, சமாதானமா போகும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இவர் சொல்ற இந்த நல்ல ஒரு ஆலோசனை, பெரிய கஷ்டம் சொல்லிட்டு ஒரு நல்ல ஆலோசனையை அவருக்கு சொன்னாங்க. பாருங்க, அந்த கீழே நம்ம வசனத்தை வாசிக்கும்போது 19 படிங்க. அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உடனே கொண்டு
இப்படி அவர்கள் உங்களோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும். உமக்கு லகுவாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரருடைய பாரத்தை சுமந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஆமென். சபையார் ஊழியக்காரருடைய பாரத்தை சுமந்தார்கள். ஆமென். அல்லேலூயா, இல்லையா? சபைக்கு ஒரு தேவை வந்திருக்கு, ஒரு நீட். சபைக்கு ஒரு தேவை. என்ன தேவை அப்படின்னு சொன்னா, சபையாருக்கு வரக்கூடிய சிறிய ப்ராப்ளம், சின்ன காரியம், பெரிய காரியம், அது எதுவாக இருந்தாலும் சபையிலே இருக்கக்கூடியவர்கள் அதை விசாரித்து அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனையை தரணும். பெரிய காரியமா இருந்ததுன்னா அதை என்ன பண்ண, மோசே கிட்ட கொண்டு வா, அவர் தேவனை விசாரித்து உங்களுக்கு ஆலோசனை தருவார். அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு சபையாருக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையில என்ன செய்யறது, என்ன சொல்லுவது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அவங்க நேரா ஊழியக்காரங்கிட்ட, மோசே கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. இந்த காரியம் இப்படி இருக்கு, இதை எப்படி செய்யறது? அப்போ மோசே கர்த்தர் தேவ சமூகத்திலே அப்ப விசாரிப்பார். அந்த காரியத்தை விசாரித்து என்ன அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற மறுமொழியை அவங்களுக்கு கொடுப்பார். அது அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அது அவர்களுக்கு ஒரு நல்ல வழிவாசலை ஏற்படுத்தும். இப்படி சபையார் ஊழியக்காரர்களோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஊழியக்காரர்களோடு ஒரு நல்ல ஐக்கியத்தோடு கூட காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏற்படுகிற காரியங்களை நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணாத ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது உங்களுக்குள்ள என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியாம போய் நீங்க மாட்டிக்க கூடாது, தெரியாம போய் செய்திடக்கூடாது, இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை என்ன செய்யணும், நீங்கள் ஊழியக்காரர்களோடு நீங்க ஷேர் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காத்திருந்து ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்வீர்களானால் அந்த காரியத்தை தேவன் வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களையும் மோசையே பார்த்துட்டு இருக்கார். அதுதான் அந்த பாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பெரிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கட்டியிருக்கிறோம், எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறோம், எவ்வளோ காரியங்கள் நம்ம நடந்திருக்கிறோம், இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட விஷயத்திலே சபையார் எழுப்பி நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு மாத்திரம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியம் ஒரு பெரிய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே சொல்லுகிறது போல, மோசே மாமனார் சொல்வது போல, இது உனக்கு மிகவும் பாரமான ஒரு காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அப்படி சில நம்ம விசுவாசிகள் வந்து கை கொடுத்து அவங்களால முடிஞ்ச காரியங்களை செய்தாங்க. நமக்கு வந்து சபை கட்டுவதற்கு பண தேவைகளை கொடுத்தாங்க, அவங்க சரீர முயற்சிகளை செய்தாங்க, ஜபத்தில் தாங்கினாங்க. எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த அதுபோல சபையில் ஏற்படுகிற எந்த ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் அந்த காரியத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சபையை விசாரிப்பதிலே, ஆமென், சபையை சரிப்படுத்துவதிலே, சபையின் ஊழியத்திலே கலந்து கொள்வதிலே, சபையில் இன்னும் தேக்கமான ஊழியங்களை உருவாக்குவதிலேயும் உயிர்ப்பிக்கிறதிலேயும் சபையார் முன் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த காரியங்களை எடுத்து
செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம இந்த சபை கன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய ஊழியங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. உதாரணமா கிராம ஊழியத்துக்கு போக முடியல. ஒவ்வொரு 3வது வாரமும் நம்ம ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு போவோம். அந்த ஊழியத்துக்கு நம்ம போக முடியல. 3வது பெண்கள் கூட்டம். இப்போ ஆண்கள் வியாழக்கிழமை கூடி ஜெபிக்கிறாங்க. அந்த கூட்டத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நடந்துட்டு இருக்கு. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல பெண்கள் கூட்டம் புதன்கிழமை வச்சோம். அந்த கூட்டத்தை அது ஆரம்பிக்கணும். அடுத்தது ஒரு சின்ன லைப்ரரி இந்த இடத்துல உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ள ஒரு பாரம் இருந்துச்சு. சபையார் எப்போ வேணாலும் வேத புக்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து உங்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு என்ன சில புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஐயா சாம்சன் ஐயா எழுதின புஸ்தகங்கள் இவ்வளோ இருக்குது. அதை நீங்கள்லாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை குறித்து இன்னும் அதிகமாய் நீங்கள் அறிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பலனாக இருக்கும். அது போன்ற அந்த காரியங்களை நான் மனதிலே கொண்டிருந்தேன். அது மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் ஒரு மாசத்துக்கோ இல்லை 2 மாசத்துக்கு ஒரு முறை கிராம ஊழியத்துக்கு நம்ம போவோம் இல்லையா? கர்த்தருக்கு விழுப்புரம் ஊழியத்துக்கு நம்ம போய் வந்தோம். அதுபோல இந்த ரெட்டில்ஸ் வட்டாரத்தில் ஒரு 2 இடத்துல நம்ம ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோம். இப்படி நிறைய காரியங்களை செய்து கொண்டு வந்தோம். அதெல்லாம் என்ன இருக்கு? இப்போ அப்படியே தேங்கி நிற்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் சபையார் எழுப்பி அதை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது, பவுல் சொல்றது, பேதுருவும் யாக்கோபும் யோவானும் எப்படி இருந்தாங்களா சபைக்கு? எப்படி இருக்கிறாங்கன்னா தூண்களாய் எண்ணப்பட்டார். நீங்க சபைக்கு தூண். ஆமென் சொல்லுங்க. தூண் இல்லாம சபை நிற்குமா? இல்லையா? நீங்க எப்படி இருக்கணும் சபைக்கு? ஆமென். சபைக்கு தூணா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்ற எல்லா ஊழியக்காரரையும் பார்த்துக் கொள்வாரு, அவரே செய்வாரு. நோ 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 அப்படி பைபிள் சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தோ ஒரு நல்ல ஆலோசனையை மோசேக்கு கொடுத்தார். மோசேயுடைய பார்வைக்கு அது நன்றாய் காணப்பட்டது. சபையாருக்கும் அது நன்றாய் காணப்பட்டது. அந்த பிரகாரமாக அவர்கள் செய்த பொழுது அவருடைய தோய்வு, அந்த பாரம் அவர்களுக்கு விலகி போனது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சபைக்காக ஊழியக்காரர்களுடைய பாரத்தை நீங்கள் சுமக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இந்த வசனத்தை ஞாபகம். நீங்க சபைக்காக, ஊழியக்காரர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக செய்கிற எந்த காரியத்தையும் கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. அதற்குரிய பலனை தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல அன்றைக்கு எப்படி மோசேக்கு உதவியாக எழுப்பினார்கள் என்று சொல்லி நம்ம இந்த யாத்திராகமம் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்கும்போது அங்கே ஒரு காரியத்தை அவர் செய்கிறார்.
21வது வசனம் படிங்க. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை இருக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்படுத்தினான், மோசே ஏற்படுத்தினான். அப்பொழுது அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன வேலை செய்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும் இல்லையா, வீட்டில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஆண்கள் வேலைக்கு போகலாம், வியாபாரத்துக்கு போகலாம். நீங்கள் எந்த வேலை நீங்கள் செய்தாலும் சபையிலே ஒரு அங்கத்தை நீங்கள் வகித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அன்போடு நான் சொல்ற காரியம் என்னன்னா, ஆராதனையை மாத்திரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாம சபையிலே ஏற்படுகிற சின்ன ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜெப காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு கிராம ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டு ஜெபமாக இருந்தாலும் சரி, ஏதோ கர்த்தர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எந்த ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் உங்களை ஏற்படுத்துகிறாரோ அந்த ஊழியத்தில் நீங்கள் வந்து நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பெருகிற வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குயர் டீமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சுத்தம் பண்ணுகிற ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று அதை உண்மையோடு செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் உண்மையோடு செய்ய வேண்டும். எப்படின்னா, அது ஒவ்வொரு வாரத்தில் இந்த நாளில் இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு நிர்ணயிச்சுக்கிட்டா நீங்கள் அந்த நேரத்தில் வந்து அதை என்ன பண்ணுங்க, அந்த ஜெபத்தை நடத்துங்க, வேலை சுத்தம் பண்ணுங்க, மற்ற ஊழியத்துக்கு நீங்கள் புறப்பட்டு போங்க. இப்படி உங்களை நீங்கள் அப்படியே என்கேஜ் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுடைய உண்மையை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. உண்மையை பார்த்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுவேன். சங்கீதம் 3வது ஒரு பாரம். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஒரு பாரம் இருந்தது. 55வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போம். எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளச் செய்யும். சத்துருவினுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கண்கள் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். இங்க சங்கீத தாவீதுக்கு ஒரு பாரம் அவனுக்குள்ள இருந்துச்சு. என்னன்னா, சத்துருக்களினால வரக்கூடியதான ஒரு பாரம் இருந்தது. என்ன பண்றாங்க பார்த்த, துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் நான் முறையிடுகிறேன். துன்மார்க்கர் செய்கிறதான இடுக்கம் என்ன காரியத்தை அவங்க செய்யறாங்க அப்படின்னு கேட்டா பாருங்க, 18வது வசனமும் 19வது வசனத்தையும் வாசித்து பாருங்க. திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதில் அளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு போராட்டம் என்னன்னா, திரளான கூட்டமாக கூடி அவனை எதிர்த்தார்கள் என்று சொல்லுகிறார். ஒருத்தர் அல்ல, 2 பேர் கிடையாது, எல்லான கூட்டத்தார் சேர்ந்து இவனை வந்து எதிர்க்கிறாங்க. இன்னொரு இடத்துல
சங்கீதக்காரன் தாவீதுக்கு எவ்வளோ சத்துருக்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்கிறாரு, என் தலை முடியை காட்டிலும் அதிகமாக இருக்கிறார்கள் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முடி எண்ண முடியுமா? எண்ணவே முடியாது. ஆனால் அதை காட்டிலும் எனக்கு சத்துருக்கள் அதிக பேர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவ்வளோ பேர் சேர்ந்து என்னை எதிர்த்தார்கள் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சாம்சன் ஐயா ரொம்ப வேடிக்கையாக ஒரு காரியத்தை சொல்லுவார், எனக்கு சத்துருக்கள் கம்மி அப்படின்வார். ஏன்யா? என் தலையில் முடியே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் முடி கொட்டுதா? கவலைப்படாதீங்க, சத்துருக்கள் உங்களுக்கு கம்மி. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே அவருக்கு நிறைய சத்துருக்கள் வராங்க, எதிர்க்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் என் தியானத்தில் கர்த்தரோடு நான் முறையிடுவேன். பாருங்க, அப்படி இந்த சங்கீதக்காரன் தாவீது போன இடமெல்லாம் பழைய ஏறாலும் சத்து, பல்லுக்காப்புல அவன் இறங்குறான், அங்கேயும் சத்து. அவனை கொண்டு வந்து சவுல் கிட்ட போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. சவுல் அதை கேட்டு ஆர்மியை அனுப்பி இந்த தாவீது எங்கெல்லாம் வேட்டையாடு அவனை குடிச்சிடுவார் சொல்லி கட்டி விடுவார். ஆனால் தேவன் பாருங்க, அந்த வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 2 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 14வது வசனம் படிங்க. தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவன் போன எவ்வளோ இடங்கள் போயிட்டு எத்தனையோ பேர்கிட்ட யுத்தங்கள் நடந்தது. ஆனால் சவுலுக்கு கர்த்தர் விலக்கி, அப்சலோமுக்கு கர்த்தர் விலக்கினார். நான் அவனுக்கு ஏற்பட்ட எல்லா சத்துருடைய கைக்கும் கர்த்தர் அவனை விலக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலக்கி தாவீதை தேவன் போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக கர்த்தரே நோக்கிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் தான். எவ்வளவோ சத்துருக்கள் எனக்கு எழுது. அதுபோல உங்கள் லைஃப்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்கள் லைஃப்ல ஏற்படுகிறதான சத்துருக்கள் உனக்கு விரோதமாக போட்டு கொடுப்பாங்க. உனக்கு அதாவது செய்யாததை செய்தன்னு சொல்லி சொல்லுவாங்க. உனக்கு விரோதமாக ஜனங்களுக்கு முன்பாக அவமதிக்கணும்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க, செய்வாங்க, கோவப்படுவாங்க. ஆனாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை தப்புவித்தார். அப்போ அதே கர்த்தர் தான் உங்களோடு இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சங்கீதம் 55 அந்த சத்துரு யார் அப்படின்னு கேட்டா வேற யாரும் இல்லை. அந்த சங்கீதத்தை நீ படிக்கல. 55வது சங்கீதத்துல 12-13 படிக்கலாம். என்னை நிந்தித்தவள் சத்துருவல்ல, அப்படி இருந்தால் செய்வேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைவனும் அல்ல. அப்படி இருந்தால் அவருக்கு மறைவாக நான் இருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும்
என் தோழனுமாகிய நீயே அவன். சொல்லுறோம் அவங்க வீட்டாரே ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துருவா இருக்கிறாங்க. கத்தருக்கு சொல்றாரு, சத்துருவா இருக்கிறாங்க. ஏன் அப்போ நீயே அவன். ஏன் அதனால ஒடுங்கி நேரத்தில் ஆண்டவர் நோக்கி நான் கூப்பிடுறேன். தேவன் சொல்றேன், தேவன் சொல்றேன். ஒரு முறை எனக்கு வாஞ்சி கத்தருக்கு ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். என் வீட்டாரில் நான் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன், யாரும் ரட்சிக்கப்படல. அப்போ அம்பத்தூர் எஸ்டேட்டில் வேலை செய்துட்டு இருந்தேன். சாயந்தரமா வந்துட்டோம்னா எங்கேயாவது ஓடிடுவேன், பைபிள் எடுத்து ஓடிடுவேன். போய் மணிக்கணக்காக போய் ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன். இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு வியாபாரத்தை நான் பண்ண ஆரம்பித்தேன். அதில் கொஞ்சம் வருமானம் வந்துச்சு. அந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டு மாடியில் ஒரு குடிசை போட்டேன், ஓலை குடிசை. பெரிய வீட்டில் ஓலை குடிசை போட்டேன். ஏன் காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டில் எல்லாம் கீழே உட்காந்து டிவி போவாங்க, பேசுவாங்க, சொல்லுவாங்க. எனக்கு என்னால் வேதத்தை வாசிப்பதை ஜெபிக்க முடியாது. நான் இங்கே போவாங்க, அவங்க வருவாங்க. அதனால் நிம்மதியாக கர்த்தரை தேடணும் ஒரு இடம் அப்படின்னு சொல்லி மாடியில் ஒரு குடிசையை 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு குடிசையை போட்டு அங்கே கர்த்தரை தேட ஆரம்பிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாயந்தரம்னா போயிடுவேன், லைட்டு போட்டு அங்கே உட்காந்து, டியூப் லைட்லாம் இல்லை, இந்த குண்டு பல்பு எல்லோ கலரில் ஏரியா தெரியுமா, அந்த குண்டு அந்த பல்பு போட்டு ஒரு ஒயர் கனெக்ஷன் போட்டு கத்திர அங்கேயே முட்டிக்கால் போட்டு முடிக்கிற காட்சி சொல்கிறேன். அதுபோல் எங்கள் பாட்டிக்காக ரட்சிப்புக்காக அந்த இடத்துல நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் அவங்கள குறித்து ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்தார். அவங்க ஆத்மா அப்படியே பறந்து மேலோகத்துக்கு போகிறது போல அந்த தரிசனம் எனக்கு. அதனால் கர்த்தர் நிச்சயமாக அவங்கள ரட்சிப்பாங்க. கடைசி நாளில் உயிர் விடும்போது அவங்க சொல்லி இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க. அவங்க வாயை பேசுகிற முடியும், ஆனால் அவங்க சொன்னாங்க இயேசு 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 சொல்லி அந்த வாயில் அவங்க அந்த நாமத்தை சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆத்மா பரலோகம் போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல வாஞ்சையாய் கர்த்தரை தேடுவது என்னாச்சு. இதெல்லாம் செய்தவங்க எங்கள் அப்பா சும்மா வரா வந்தாரு, நீ நான் இயேசுவே தேடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு போட்டார். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் மீதி இருந்தது, அது புயல் காற்று அடிச்சு போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுவேன், மூலக்கடையில் ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கிறேன், அவர் ஜெபம் பண்ணி வேலை பண்ணுன்னா எல்லாம் சின்ன இதோட சின்ன இடம் தான், அவ்வளோதான் இருக்கும். மாடியில் கீழே அவங்க வீடு, அந்த வீடு அண்ணன் எனக்கு ஒரு சாவி கொடுங்க. நான் கேட்கல, அவன் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன், சாவி கொடுப்பாங்க, திறந்து இது பண்ணுவேன். இதை பார்த்தாரு, அவரே என்ன பண்ணிட்டாரு, ஒரு சாவி கொடுத்தாரு, இது பண்ணி நீங்களே வச்சுக்கிட்டா எப்போ நீங்கள் ஜெபிக்கணும் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். ஓடுங்க சைக்கிள் தான். சாயந்தரமான அங்கே போயிட்டு ஜெபிக்கிற மணிக்கணக்காக முட்டிக்கால் போட்டு கர்த்தருக்கு சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சபை ஆராதனை முடியும், வந்து இங்கே சாப்பிட்டுட்டு மறுபடியும் சைக்கிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு ஓடி போய் 2:30 மணிக்கு அந்த பிரதர்ஸ் எல்லாம் கூடி வருவாங்க. ஜெபம் பண்ணிட்டு பள்ளிக்கரணை முகப்பேர் இப்படி ஊழியத்துக்கு போயிடும். சாயந்தரம் 7 மணிக்கு ஓடி வருவோம், அதே சைக்கிள் எடுத்துன்னு திருப்பி வீட்டுக்கு வரும். ஒரு நாளைக்கு 28 கிலோமீட்டர் சைக்கிள் ஜேர்னி. கத்தருக்காக கத்தரை தேடணுன்ற ஒரு வாட்ச். அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குடிசையை போட்டு கத்தரை தேட ஆரம்பிச்சேன். கத்தர் இந்த ஊழியத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பாதை கர்த்தர் பிராக்டிஸ் பண்ண. கர்த்தர் சாட்சியா சொல்றேன், நாங்கள் இப்போ இருக்கிற வீடு 18வது வீடு. 18 வீடு நாங்கள் மாறி ஊழியத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேட, கர்த்தருக்காக ஓட. அப்படி ஓடுறதுதான் எல்லா ஆசீர்வாதம் எனக்கு தேடி வந்துச்சு. நல்ல பொண்ணை கற்றுக் கொடுத்தார், நல்ல சபையை கற்றுக் கொடுத்தார்,
நல்ல ஊழியத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கத்தர் ஆவலோடு நீங்கள் அது போல தேடி பாருங்க. கத்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பாருங்க. தேவனுடைய மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதக்காரன் அப்படி தனக்கு வந்த எல்லா சத்துருக்களுக்கும் முன்பாக அவன் கத்தரையே தேடினான். கத்தரையே அவன் வாஞ்சியாக இருந்தான். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதவுவது போல ஆத்மா அவன் நோக்கி வாஞ்சித்தான். அந்த வாஞ்சி, இந்த தாகம், எவ்வளோ இந்த வீட்டால் எவ்வளோ சத்துரு, ஒரு வேதத்தை வாசிக்க முடியாது, ஒரு ஜெபிக்க முடியாது, ஒரு ஊழியத்துக்கு போக முடியாது, அவ்வளோ நெருக்கம். ஆனாலும் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் வேதவாசி கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுப்பார். ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். எவ்வளவுதான் சவால்கள் வந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் ஆவியானவர் பெரியவர். உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர். கணக்கவே இல்லை. கர்த்தரை ஆராதிப்பதில்லை, அவரை தேடுவதில்லை. அவங்கள ஒன்றுமே செய்ய முடியல. என்னமோ செய்து போட்டான், மந்திரம் செய்து போட்டான். அந்த மந்திரத்தெல்லாம் தூத்துலாம் உடைச்சாங்க. அல்லேலூயா. வீட்டாரை உனக்கு சொல்லுங்க. தேவ சொல்றான், ஆனால் அது மத்தியிலே உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். நீ அவரை தேடும் பொழுது, நீ தேடும் ஒரு வாஞ்சியோடு தேடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்ய வந்தார். அல்லேலூயா. தேவன் சொல்ற இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உன் எல்லைகளை தேவன் பெரிதுபடுத்துவார். விஸ்தாரப்படுத்துகிற கர்த்தர், ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், யோசுவாவை கர்த்தர் ஆசீர்வதித்த தேவன் அவர். இன்றைக்கு வாலிபனே, என் வாலிப வயதில் கர்த்தர் சொல்ற கர்த்தரை தேட ஆரம்பிச்சார். தேவனுக்கு மகிமை உலகம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. ஊழியக்காரன் அவ்வளோ நேசிக்கும். ஒரு ஊழியக்காரன் பார்த்து அவ்வளோ சந்தோஷம். போய் பேசணும் போல இருக்கும். கர்த்தர் சொல்ற அவங்க ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாலும் உடனே போய் செய்யணுன்ற ஒரு வாஞ்சம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி சபையை நேசிக்கிற காலம் எப்போதான் மாதத்தில் ஒரு கூட்டத்தில் போய் பெரிய சபையில் உட்காருவேன். அந்த சபையில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி நினைவுகள்லாம் எனக்கு மனசில் வரும். இங்கே தானே உட்காந்து, இங்கே தானே குட்டிக்கால் போட்டு ஆராதனை பண்ணோம், இங்கே தானே ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு இருப்பார், இங்கே தான் என்னை நடத்தினவர் உட்காந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நினைச்சு அந்த ஆராதனையிலே அப்படியே கர்த்தரை மகிழ்வோடு துதிக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சபைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் சந்தோஷம் அடைந்தேன். அன்பானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் அப்படியே வாஞ்சியோடு நீங்கள் வாலிப வயதில் உங்களை இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை வாஞ்சியோடு நீங்கள் தேடும் பொழுது பேசலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவர். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். இங்கு பாருங்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாதையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பாதையில நீ ஓடு என்று சொல்லி, இப்போ அந்த பாதையில ஓடும் பொழுது சில பாரங்கள் நம்மளை போட்டு அமுக்கும், சில பாவங்கள் நெருங்கி வரும். நான் அப்படிப்பட்ட சூழலிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா, அவைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? தள்ளிவிடு, நீக்கி
தூக்கிடு. அதுக்கு மேல நீ கான்சன்ட்ரேட் பண்ணாத, அதை குறித்து நீ யோசிக்காத, ஒன்றும் பண்ணாத. நீ அதை என்ன பண்ண, ரிமூவ், அதை தள்ளிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரை நீ பா. விசுவாசம் யாரு? உனக்குள்ள விசுவாசம் தோக்குனவர் யாரு? சரியா சொல்லுங்க. நீங்க ஒரு கான்வர்சேஷன் வந்து நல்லா இருக்கும். நீங்க அப்பதான் வந்து உற்சாகமா இருக்கும். நம்ம விசுவாசம் தோக்குனவர் யாரு? ஒரு விசுவாசம் தோக்குனவர் யாருப்பா? இயேசுதான் தோக்குனார். அவர் தான் பிடிக்கிறவர். சரியா? அவர் தான் உங்களை அழைச்சவர். அவர் தான் உங்களுக்கு தாயின் கருவிலிருந்து உங்களை பிரிச்சு எடுத்தவர். அவர் தான் உண்டாக்குனவர், உருவாக்குனவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை என்ன பண்ண, உனக்கு பாரம் வருதா, உனக்கு பாவம் என்கிற சூழல் வருதா, அந்த நேரத்தில் என்ன பண்ண, அதை தள்ளிட்டு, அதை பற்றி யோசிக்காம, பாரப்படாம, அதை குறித்து கவலைப்படாம, ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். இயேசுவே இயேசுவே, சும்மா இயேசுவே சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவே சொல்ல, பெரிய ஜபம்லாம் தேவையில்லை. இயேசுவே நீங்க தான் அப்படின்னு சொல்லி முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி உங்க கரங்களை உயர்த்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வந்து உங்களை ஆதரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் வந்து இதெல்லாம் ஆண்டவரை விட்டுடுவாங்க, மற்ற காரியங்கள்லாம் யோசிப்பாங்க, எல்லா கவலையும் பாரத்தையும் தூக்கி போட்டுப்பாங்க. பாருங்க, அதுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆலோசனை சொன்னாரு. இந்த மார்த்தாலும் இந்த மரியாளும், ஏன் இந்த மார்த்தாள் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, பற்பல வேலைகள் ரொம்ப பிஸியா இருந்தா. அவளுக்கு எல்லாம் வேலையை செய்யணும், அதை பண்ணி இதை பண்ணிக்கணும், அதை செய்யணும், இது பண்ணி எல்லாம் பண்ணணும். ரைட், ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இந்த மரியாதை என்ன பண்ண கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்தா அங்கிருந்து இந்த மரியாதை பார்த்த, ஆண்டவரே நான் நிறைய பிஸியா இருக்கிறேன், இவங்க வந்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய சொல்லுங்க அப்படின்னு மரியா மாத்தா கேட்டான். அப்போ இயேசு என்ன சொல்லியிருப்பாரு? அவர் இறக்கும் பொழுது ஆச்சே, இவங்க பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறான், இவ்வளோ வேதனை இருக்கு, எல்லாத்தையும் ஒரே சுமக்கிறாங்க. சரி மரியாதை ஏழ்ச்சி போய் கொஞ்சம் என்ன பண்ணு, ஹெல்ப் பண்ணு போ அப்படின்னு சொன்னாரா? என்ன சொல்ற? நம்மளால தான் என்ன சொல்லிட்டு இருக்கோம். சரிப்பா, உங்க வீட்டில் ஒரு 2 மருமக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 மருமக இருக்கிறாங்க. ஒருத்தி பயங்கரமா வேலை செய்துட்டே இருக்கிறான். மாமனார் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றா, மாமனாரே ரொம்ப வேலை செய்யுது, மாவாட்டுறேன், மிக்சியை இது பண்ணுறேன், அரைக்கிறேன், சட்னி அரைக்கிறேன், நான் இட்லி சுடுறேன், நானே கடைக்கு போயிட்டு வரேன், நானே வாங்கிட்டு வரேன், இவ்வளோ பாருங்க ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான். அவன் என்ன சொல்லி போடு 2 திட்டு இவரை. சரி, அவன் மட்டும் என்ன வேலை செய்யும், நீ போ, நீ அந்த வேலை செய்ய அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிருப்போம், சொல்லிருப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் ஏன் சொல்லல? அப்ப அவங்க இதெல்லாம் இல்லையா? அவருக்கு மாத்தாத குறிச்சு கவலை இல்லையா? என்ன சொன்னாரு? அதாவது சொல்லுங்க, ஏசு என்ன சொன்னார்? அப்போ என்னம்மா விண்ணுலக வாழ்க்கைய அவ ஏற்படுத்திட்டு இருக்கா, நீ உலக வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டு இருக்கிய. சரி, இன்னும் கரெக்டா? ஆமே. மரியாதை என்ன பண்ணா? நீ ஏன் டோன்ட் வரி, கூல் டவுன். மரியாதை ஆண்டவர் கட்சிக்கு நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு. சூப்பர்.
பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் சொல்ற வார்த்தை இது. நல்ல நல்ல காதுல கேட்டுருக்கேன். தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். நமக்கு தேவையானது மரியாதை தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்துல நல்ல யாரு? அதான் தாவீது அப்பவே சொல்றார். சங்கீதம் 14 சொல்றாரு, கர்த்தர் என் பங்கு. The Lord is my portion. கர்த்தர் என் பங்கு. சிறப்பான சுதந்திரம் எனக்கு கிடைச்சிருக்கு. சிஸ்டர்ஸ், நல்லா கேளுங்க. நீங்க சும்மா வீட்டில் உட்காந்து மாவாச்சிக்கிறீங்களா? சும்மா கடைக்கு போயிட்டு சமையலே பண்ணிட்டு இருக்கீங்களா? அதிலேயே வருத்தப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவையானது ஒன்றே, மரியாதை விட்டு எடுப்பனான நல்ல பணம். நீங்க காலையில சமையல்லாம் முடிச்சிடணும், 10 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும், இல்லை மெஞ்சு போனால் 11 மணிக்கு முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? வீட்டில் வேலைக்கு போறவங்க போங்க, வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணீங்க? தூங்க போறீங்களா? வேற என்ன பண்ண போறீங்க? ஃப்ரீ தானே? கத்திர ஸ்தோத்திரம். நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப தூரமாக இருந்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வாங்க. வெள்ளிக்கிழமை உபவாசம் ஜெபம் நடக்குது. மற்ற நாளில் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. சொல்கிறோம், நிறைய வேலையில் பிஸி பிஸி பிஸி, ஜெபிக்கவே முடியாத அளவுக்கு பிஸி. அப்படி பிஸியா இருந்தோம்னா அது பிஸியாவே போயிடும் வாழ்க்கை. சத்துரு சொல்லுவாங்க, நீ ரொம்ப பிஸியா இருக்கிறமா பிரதர், நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க, உங்களால ஜெபிக்கவே முடியாது அப்படின்னு வந்து காதை என்ன பண்ணுவான்? ஓதுவான். பொய். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுமா, ஒரு அரை மணி நேரம் சமூகத்துல காத்திருப்பான், கொஞ்ச நேரம் 2 அதிகாரம் படிக்கும் அப்படின்னு கர்த்தர் பேசுவார். நீங்க யார் சந்தத்துக்கு சரி கொடுப்பீங்க? நான் வந்து சொல்ல மாட்டேன். பிசாசுக்கு சரி கொடுப்பீங்களா, இல்ல ஆண்டவருக்கு சரி கொடுப்பீங்களா, இல்ல 2 பேருக்கும் சரி கொடுப்பீங்களா? 2 பேருக்கும் சரி கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்வது இட்ஸ் இம்பாசிபிள் கூடாது. ஸோ ஆண்டவருடைய சட்டத்துக்கு நாங்கள் சரி கொடுக்கிறோம். கர்த்தர் சொன்னார், இவர் நல்ல பங்கை தெரிவிக்கும், இவர் நல்ல பங்கை. அல்லேலூயா. கர்த்தராக ரட்சிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரை தேடுகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, இந்த ஞானம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, உங்களுடைய வேலையெல்லாம் ஈஸியா மாறும். இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், உங்க வியாபாரத்தை எல்லாம் கர்த்தர் ஈஸியா மாத்துவார். நீங்க 10 முறை மண்டையை போட்டு உடைப்பீங்க, ஆனா ஒரே முறையில உங்க ஈஸியா சுலபமா அதை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. காரணம் என்ன கேட்டா, அது தேவனுடைய பாதத்துல நீங்க காத்திருக்கிறது தான் அவருடைய ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளையில நான் மண்டையை போட்டு உடைச்சிட்டு ஐயோ இது எப்படி என்ன பண்றது, என்ன செய்யறது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, என் மகனை நீ உட்காரு, ஃபர்ஸ்ட் உட்கார கத்துக்கு, ஜெபம் பண்ண நீ கத்துக்கு, என்கிட்ட சொல்லவா அப்படின்னு கர்த்தர் பேசிக்கிறார். இப்போ ஆண்டவர் சமூகத்தில் போய் இந்த காரியத்தை நான் ஒப்பு கொடுப்பேன், அதுக்கு உண்டான சரியான பதிலை கர்த்தர் கொடுப்பேன். எனக்கு வேதத்தில் ரொம்ப ஒரு வசனம் பிடிக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் என் வைஃப்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனை வருஷம் வனாந்திரத்தை நடத்தினாரு? 40 வருஷமா அவங்க இந்த வனாந்தரத்துல சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. பொதுவா எகிப்திலிருந்து கானானுக்குள்ள போறதுக்கு சில நாட்களுக்குள்ள போயிடலாம். ஆனா இவங்க போய் அங்க ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 40 years, 40 வருஷம் எடுத்தது. காரணம் கேட்டா அவங்க போன வழியிலே திரும்பி வராங்க,
வந்த வழியே திரும்பி போறாங்க. இப்படி 40 வருஷமா அலைஞ்சி திரிஞ்சாங்க. பட் நான் உங்களுக்கு இயேசு நாமத்தில் சொல்றேன், எலியேசர் ஆபிரகாமுடைய வார்த்தையை கேட்டு அவன் போனான். கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? எந்த பெண் தண்ணீர் குடத்தை கொண்டு வந்து எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் பார்க்கிறாளோ அவளை தான் நீங்க காண்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை கேட்டு ஜெபிச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவனுடைய பாரத்தை கொட்டிட்டு அவன் போனான். கர்த்தர் அந்த அடையாளத்தை துல்லியமாய் தேவன் காண்பித்தார். வேதம் சொல்லுவது அவனை கர்த்தர் நேர் வழியாய் நடத்தினார். அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்ல புரிஞ்சதாக தான் போயிருக்கு. அங்க இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமா அலைய பண்ணினா. காரணம் என்னன்னு கேட்டேன்னா அவருடைய கீழ்ப்படியாமை. ஒரு வழிக்கு போகிற ஒரு இறுதி அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாங்க, அதிசயங்களை பார்த்தாங்க. ஆனால் கர்த்தருடைய வழிகளை அவர்கள் அறிந்து கொள்ள ஆகையினால் அவங்க சுத்த வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. பட் இந்த எலியேசரை பாருங்க, அவன் போன காரியம், அவன் எதிர்பார்த்த காரியம் ஒரு செகண்ட்ல கர்த்தர் செய்து முடித்தான். காரணம் என்னன்னு கேட்டா அவன் தேவனை சார்ந்து ஜெபித்தான், ஆலோசனை கேட்டான். இங்க தேவனை சாராம அவங்க சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு அவங்க இருந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியல அந்த காரணக்குள்ள நம்மளுடைய. அதனால கர்த்தர் சொன்னாரு, மரியா தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிவித்தார். சபையாமே, இன்றைக்கு நாம் தாழ்மையாய் நான் சொல்கிற காரியம், ஜெபத்துக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கு, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நேரத்தை, வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி உண்மையாக நீங்கள் தேடுவீர்களானால் கர்த்தர் சொல்றார், உன்னை கிருபையாகவும் உண்மையாகவும் கர்த்தரை முடிச்சிருக்கோமா? Hallelujah, hallelujah, hallelujah.